சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். ஓஹோ, நீங்கள் எழும்பி வட தேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதறப் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இதோ, நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள். கோரேசு ராஜா சிறையிருப்பில் இருந்த யூதர்களை விடுவிக்குமாறு கட்டளையிட்டான். அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி போக விரும்பினால் திரும்பி போவதற்கும் அனுமதி கொடுத்தான். ஆனால் சிறையிருப்பில் இருந்த எல்லா யூதர்களும் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போகவில்லை. யூதர்களில் அநேகர் பாபிலோன் தேசத்திலேயே தங்கிவிடுகிறார்கள். சிறையிருப்பு தேசம் அவர்களுக்கு சொந்த தேசம் போல் ஆயிற்று. அவர்கள் பாபிலோன் தேசத்திலேயே வேரூன்றி நிலைத்து விடுகிறார்கள். சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட யூதர்களில் யாருடைய ஆவியை கர்த்தர் ஏவினாரோ அவர்கள் மாத்திரமே தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவ்வாறு போனவர்களின் எண்ணிக்கை சுமார் 40,000 பேர் ஆகும். பாபிலோன் தேசத்திலேயே தங்கிவிட்ட யூதர்களுக்கு தங்கள் சொந்த தேசத்தின் மீது பாசமோ பிரியமோ அக்கறையோ இல்லை. அவர்கள் யூதா தேசத்தில் அநேக உபத்திரவங்களை அனுபவித்ததினால் அங்கே மறுபடியும் திரும்பி போக பிரியமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். கல்தையர்கள் யூதா தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தபோது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சத்துருக்களிடமிருந்து பாதுகாக்கவில்லை. யூதா மனுஷருடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை கல்தையருடைய கைகளில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அந்நிய தேசத்திற்கு சிதறிப்போக பண்ணினார். சிறையிருப்புக்கு பின்பும் பாபிலோன் தேசத்திலேயே தங்கிவிடுகிற யூதர்கள் தங்களுடைய பழைய சரித்திரத்தை நினைத்து பார்க்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் தங்களை யூதா தேசத்திலே பாதுகாக்கவில்லை என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை குறைந்து போயிற்று. கர்த்தர் தங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாது என்று அவிசுவாசத்தோடு நினைக்கிறார்கள். சிறையிருப்புக்கு பின்பும் பாபிலோன் தேசத்திலேயே தங்கிவிடுகிற யூதர்கள் உலக பிரகாரமான காரியங்கள் மீது ஆசைப்படுகிறார்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆனால் யூதர்களோ கர்த்தரை சிநேகிக்காமல் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் காரியங்களையும் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களையும் சிநேகிக்கிறார்கள். பாபிலோன் தேசத்திலேயே தங்கிவிடுகிற யூதர்கள் உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகையினால் அவர்களால் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க முடியவில்லை. அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கும் அவருடைய மார்க்கத்திற்கும் கீழ்ப்படியாமல் பிரஜாதியாரைப் போல ஜீவிக்கிறார்கள். பாபிலோன் தேசத்திலே இருக்கிற யூதர்கள் கர்த்தருடைய இஸ்ரவேலராய் இருந்தாலும் அவர்கள் இஸ்ரவேலின் கர்த்தருக்கு அந்நியராகவே இருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து யூதர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். கோரேசு ராஜா யூதர்கள் தங்களுடைய சொந்த தேசங்களுக்கு போக அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறான். ஆனால் அவர்களோ அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி போகாமல் பாபிலோன் தேசத்திலேயே தங்கிவிடுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அந்நிய தேசங்களிலே சிதறிப்போய் இருக்கிற தம்முடைய ஜனத்திற்கு மறுபடியுமாய் கட்டளை கொடுக்கிறார். ஓஹோ, நீங்கள் எழும்பி வட தேசத்திற்கு ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும் என்றும் எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்றும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது சிதறிப்போயிருக்கிற தம்முடைய ஜனங்கள் எல்லோரையும் அந்த தேசங்களில் இருந்து யூதா தேசத்திற்கு ஓடி வருமாறு அழைக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக எருசலேமிலே தம்முடைய ஆலயத்தை கட்டுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காகவே தம்முடைய ஆலயத்தை கட்டுகிறார். அந்த ஆலயத்திலே கர்த்தருடைய ஜனங்கள் கூடி வர வேண்டும். கர்த்தருக்காகவும் அவருடைய நாம மகிமைக்காகவும் கர்த்தருடைய ஜனங்கள் தேவாலயத்திலே கூடி வந்து அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆலயம் எருசலேமிலே கட்டப்படும் போது யூதர்கள் பாபிலோன் தேசத்தில் இருந்தால் அவர்களால் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாது.
கர்த்தருடைய உபதேசங்களை கேட்க முடியாது. அவர்களால் கர்த்தரை அவருடைய ஆலயத்திலே ஆராதிக்க முடியாது. கர்த்தர் யூதர்களை பூமியின் 4 திசைகளிலும் சிதறப் பண்ணினார். யூதர்களில் சிலரை பூமியின் ஒரு திசையிலும் மற்றவர்களை மற்றொரு திசையிலும் சிதறப் பண்ணினார். சிதறிப்போன யூதர்கள் எல்லா திசைகளிலிருந்தும் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வர வேண்டும். எருசலேமிலே மறுபடியும் தேவாலயம் கட்டப்படுகிறது. யூதர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்து தேவாலயத்தை கட்டுகிற வேலைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். யூதர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாயும் ஒத்தாசையாயும் இருந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும். தரியு ராஜா பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களை தன்னுடைய அரசாணையினால் விடுதலை பண்ணி இருக்கிறான். ராஜா விடுதலை பண்ணினாலும் யூதர்களில் சிலர் தங்களை விடுதலை பண்ணாமல் பாபிலோன் தேசத்திலேயே தங்கி விடுகிறார்கள். தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வராமல் பாபிலோன் தேசத்திலேயே தங்கியிருக்கிற யூதர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்து நம்முடைய பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலையை கட்டளையிடும்போது நாம் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். நாம் கிருபையின் கீழ் இருக்கிறோம். பாவம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது என்று தீர்மானமாய் இருக்க வேண்டும். கோரேசு சீயோனை விடுவித்திருக்கிறார். சீயோன் பாபிலோனில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். விடுதலை பெற்ற யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு சீக்கிரத்தில் திரும்பி வர வேண்டும். பாபிலோன் தேசம் தீட்டான தேசம். யூதர்கள் அந்த தேசத்திலே இன்னும் அதிக காலம் தங்கியிருந்தால் அவர்கள் இன்னும் அதிகமாய் தீட்டாவார்கள். அவர்கள் தங்களுடைய ஆத்துமாவை கெடுத்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவமான சூழ்நிலைகளிலும் பாவத்தை செய்ய தூண்டும் சூழ்நிலைகளிலும் தங்கியிருக்க கூடாது. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது பிரியமாய் இருக்கிறார். தம்முடைய ஜனத்திற்கு தீங்கு செய்த ஜாதிக்கு விரோதமாக கர்த்தருடைய கோபம் எழும்புகிறது. சீயோன் தன்னை பாபிலோன் குமாரத்தியினிடத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளும்போது சீயோனுக்கு மகிமை உண்டாகும். தன் கையிலே அளவு நூல் பிடித்திருக்கிற புருஷன் சகரியாவிடம் பேசுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று அந்த புருஷன் சகரியாவுக்கு சொல்லுகிறார். இந்த புருஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். அளவு நூல் பிடித்திருக்கிற புருஷன் யூதர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய ரட்சிப்பை பூரணப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவானவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்மை அனுப்பினார் என்று குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கிறிஸ்துவை போலவே தூக்கு நூல் பிடித்திருக்கிற புருஷனும் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். அவர்கள் கர்த்தருக்கு மகிமையாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தன் கையிலே அளவு நூல் பிடித்திருக்கிற புருஷனை இஸ்ரவேல் வம்சத்தார் மத்தியிலே அனுப்பியிருக்கிறார். அவர்கள் இஸ்ரவேலரே. புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்கள் உடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். ரோமர் 9:4-5. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு முதலாவதாக மகிமையை உண்டு பண்ணுகிறார். அதன் பின்பு அவர்களை புறஜாதிகள் மத்தியிலே வெளிச்சமாய் இருப்பதற்கு அனுப்புகிறார். முதலாவதாக யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதன் பின்பு அவர்கள் புறஜாதியாரை ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் புறஜாதியாரை கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக்கும். ரட்சிக்கப்படுகிறவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். புறஜாதிகள் இஸ்ரவேலை கொள்ளையிட்டார்கள். கர்த்தர் தம்முடைய தூதனை தம்முடைய ஜனத்தை கொள்ளையிட்ட ஜாதிக்கு விரோதமாக அனுப்புகிறார். அவர்கள் சீயோனுக்கு தீங்கு செய்வது நிமித்தம் கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். புறஜாதியார் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அவர்கள் யாரை அடிமைப்படுத்தினார்களோ அவர்களிடத்தில் அடிமைகளாவார்கள். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள் என்று தன் கையிலே அளவு நூல் பிடித்திருக்கிற புருஷன் சகரியாவிடம் சொல்லுகிறார். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் அந்த புருஷனை அனுப்பினார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவிக்குரிய சத்துருக்களையெல்லாம் அதம் பண்ணி போடுவார். பிசாசானவனுடைய அந்தகார கிரியைகளையெல்லாம் அழித்து போடுவார். கிறிஸ்துவானவர் ஜெய கிறிஸ்துவாக நம் மத்தியிலே இருக்கிறார்.
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கொலோசையர் 2:15. கிறிஸ்துவானவர் தம்முடைய ஜனத்திற்கு அநேக நன்மைகளை செய்கிறார். அவர் செய்யும் நன்மைகள் எல்லாமே அவர் தம்முடைய ஜனத்தின் மீது அன்பாய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். கர்த்தருடைய ஜனத்தை தொடுகிறவர்கள் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார்கள். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக தீங்கு செய்கிறார்கள். நம்முடைய சரீரத்தில் கண்மணி மிகவும் மென்மையான அவயவம். இதற்கு நாம் அதிக பாதுகாப்பை கொடுக்கிறோம். கர்த்தருடைய பார்வையில் நாம் அவருடைய கண்மணியாக இருக்கிறோம். நாம் பலவீனராகவும் மென்மையான சுபாவம் உள்ளவர்களாகவும் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை தம்முடைய விசேஷித்த பாதுகாப்பிலே பாதுகாக்கிறார். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். சங்கீதம் 17:8. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். நீதிமொழிகள் 7:2. இஸ்ரவேல் சிதறி போயிற்று. ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்னும் வாக்கியம் உபாகமம் 4:27, 28:64, லூக்கா 21:20-24 ஆகிய வசனங்களின் நிறைவேற்றமாகும். இந்த தீர்க்க தரிசனத்திற்கு பின்பு யூதர்கள் மறுபடியும் தங்களுடைய தேசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டார்கள். அவர்கள் மறுபடியும் பாவம் செய்து கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு மேலும் ஒரு தடவை யூதர்கள் புறஜாதி தேசத்தார் மத்தியிலே சிதறிப்போனார்கள். இது அவர்கள் சிதறிப்போன 2ஆம் சம்பவமாகும். இதிலிருந்து அவர்கள் இப்போது மறுபடியும் கூட்டிச் சேர்க்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரையிலும் அவர்கள் கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். மீதமுள்ளவர்கள் அனைவரும் பாலஸ்தீன தேசத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். தங்களுடைய தேசத்தில் அவர்கள் தங்கியிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை நித்தியமாக ஆளுகை செய்வார். சீயோன் பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிறது. பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். இக்காலத்தில் சகரியா தீர்க்க தரிசனம் கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகைக்காக அவருக்கு இந்த தேசம் ஆயத்தமாக்கப்படுகிறது. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்னும் வாக்கியம் மூல பாஷையில் தமது மகிமைக்காக என்னை அனுப்பினார் எனவும், செப்துவஜின்ட் பதிப்பில் தமது மகிமையினால் என்னை அனுப்பினார் எனவும் எழுதப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தருக்காக இங்கு மேசியா பேசுகிறார். சேனைகளின் கர்த்தர் மேசியாவை இஸ்ரவேலரை கொள்ளையிட்ட ஜாதிகளுக்கு எதிராக அனுப்பியிருக்கிறார். இஸ்ரவேலரை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். மேசியாவாகிய நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் மேசியாவாகிய என்னை அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரராகிய நீங்கள் அறிவீர்கள்.